திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை பாமக நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அரசு கலைக்கல்லூரி அருகே மாநாடு நடைபெறவுள்ள திடலை பாமக மாவட்ட செயலாளர்கள் கணேஷ்குமார், பக்தவச்சலம், இலா பாண்டியன், மாநில செயற்குழு உறுப்பினர் காளிதாஸ், உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் சிவக்குமார், மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். மாநாட்டில் 10 லட்சம் உழவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கணேஷ்குமார் தெரிவித்தார். 1ஆம் தேதி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும், விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், மருத்துவர் சின்னையா அவர்களும் இங்கே திருவண்ணாமலையில் மாநில உழவர் பேரியக்கத்தினுடைய மாநாடு நடத்துவதற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆலோசிக்கப்பட்டு 10 லட்சம் விவசாயிகளை இந்த பகுதியிலே அழைத்து அவர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு மாநாடை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உறுதியெடுத்திருக்கிறோம். இதனிடையே மேட்டூர் நகராட்சிக்குட்பட்ட மருத்துவமனை காலனி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 13,78,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த நியாய விலைக் கடை மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை விநியோகிக்கும் பணியும் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.